அப்புறம் உயிர் சக்தி பற்றி பேசணும் இல்லையா? உயிர் சக்தியை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ இருக்கிற சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களில் வந்து ரொம்ப பெரிய டார்கெட்டாக இருக்காங்க இப்போ இருக்கிற நிலைமை. ஏன் அப்படின்னா, அவங்க எல்லாருமே பல வருடங்களாக இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே, இந்த உலகத்தில் அவங்க பிறந்ததுலேருந்து இயற்கை சூழலில் வாழ்ந்தவங்க. யார் அப்படின்னா 2 தலைமுறை முன்னாடி இருந்தோம். நேற்று பார்த்தோம் இல்லையா? மூத்தவர்கள், நம்ம வீட்டு பெரியவங்கள்லாம் எந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் முறைகளை வாழ்ந்தாங்க, இன்றைக்கு ஆங்கில மருத்துவம் எப்படிலாம் அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கு, அவங்கள எந்த அளவுக்கு மோசமான ஒரு என்ன சொல்கிறது, உடல் ஆரோக்கியத்தை நிர்மூலமாக்கக்கூடிய, அதாவது மரம் மூலகத்தை நிர்மூலமாக்கக்கூடிய அளவுக்கும், உயிர் சக்தியான நீர் மூலகத்தை சிதைக்கக்கூடிய அளவுக்குமான ரசாயனங்களை கொடுக்கறதுனால அவங்களுடைய உயிர் சக்தியும் பலகீனமாகுது. அது போக அவங்களுடைய மூளை, சிந்திக்கும் திறன், மனம், இது எல்லாமே மிக மிக பாதிக்கப்படுது. அதனால் அவங்களுடைய செயல்கள், அவங்க சொல்கிற, அதாவது அவங்க எடுக்கிற முடிவுகள், அவங்க சிந்திக்கிற திறன் எல்லாமே மோசமாயிடுச்சு. யாருக்கும் ஒரு சரியான ஒரு வழிநடத்தல் அவங்களால கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஆங்கில மருத்துவத்தால் இன்றைக்கு அப்படி ஆகிடுச்சு. இதனால தான் இன்றைக்கி இருக்கிற மூத்த பெற்றோர்கள் உடைய செயல்கள் பார்க்கும்போது இளையவர்களுக்கு வந்து ஏன் இப்படி இருக்கிறாங்கன்ற எரிச்சலை கொடுக்குற அளவுக்கு அவங்க செயல்கள் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்ததில்லை. வீட்டில் இருக்கிற மொத்த பேரும் அந்த தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவங்க முன்னாடி உட்கார கூட யோசிப்பாங்க, நிமிர்ந்து அவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க, நெருப்பு மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சு, செயல், சிந்திக்கும் திறம், வாயில் உதிர்ற ஒரு வார்த்தை அந்த அளவுக்கு ஒரு நெருப்பை ஒதுக்குற மாதிரி அவ்வளோ அர்த்தத்தோடு இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்டுட்டு போனாலும், அவங்கக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற இடங்கள் சிறந்து, அந்த அளவுக்கு போனால் வெற்றி தான். அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்தாங்கன்னா வெற்றி தான். இந்த அளவுக்கு இருந்தவங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க? முதியோர் இல்லத்தை தூக்கி போய் தீர்த்து போடுற அளவுக்கு, எப்படியோ ஒழிஞ்சு போன்ற எல்லா இடத்துல அவங்கள தூக்கி போட்டு வரும். அந்த அளவுக்கு அவங்க அப்படி ஆகிட்டாங்க. நம்ம வெறுப்பை சம்பாதிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஆங்கில மருத்துவத்தோட கைங்கறி. ஸோ இப்படியான இடத்துல இப்படி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இப்போ இருக்குது. ஆனால் இந்த மூத்த பெற்றோர்கள் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போது எவ்வளவோ மருந்துகள், மாத்திரைகள் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 20 வருஷமாக, ஒரு 75 வயசு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, ஒரு பெரியவர் இருக்காருன்னா, அவர் ஒரு 50 வயசு வரைக்கும் இயற்கை வாழ்வியல் தான் வாழ்ந்திருப்பார். அவர் வந்து கிராமத்திலேருந்து வந்திருப்பார், இல்லை ஒரு ஆரோக்கியமான சூழல் இருந்திருப்பார், பசிச்சு சாப்பிட்ருப்பார், எளிய உணவுகள் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ரொம்ப இப்போ இருக்கிற மாதிரியான அறுசுவை உணவு அது இதெல்லாம் கிடையாது. சாதாரண உணவுகள் தான் சாப்பிடுவாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்லாம் பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அதை விட ரசாயன மருந்துகள் எடுக்காமல் இருப்பாங்க. உடம்பு சரியில்லைன்னா ரெஸ்ட் எடுத்து தங்களை தாங்களே சரிப்படுத்திக்கக்கூடிய மன உறுதி, மனத்தின்மம் அவங்கக்கிட்ட இருந்து அப்படி வாழ்ந்தவங்கனால தான் 50 வயசுக்கு மேலே இன்றைக்கு இருக்கிற கட்டாயத்தில், இன்றைக்கு இருக்க தலைமுறையினர் அவங்கள திணிச்சு மாத்திரை தான் சாப்பிட்டாகணும், ஹாஸ்பிட்டல் தான் போயாகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்கள கூட்டிகிட்டு போய் மருந்து மாத்திரைகள், ஊசியெல்லாம் கொடுத்து அவங்க உடம்பை கெடுக்கிறாங்க. ஆனாலும் ஒரு 25 வருஷம் அவங்க மருந்து மாத்திரைகள், கடுமையான மாத்திரைகள், இன்சுலின் வரைக்கும் கூட போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய உடல் அந்த அளவுக்கு பாதிப்பு. இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர், இப்போ இருக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு 20-25 வயசு பசங்களாக இருக்கட்டும், ஒரு 30-35 வயசு ஆளுங்களாக இருக்கட்டும், அவங்க உடம்பை பாதிக்கிற அளவுக்கு இவங்க உடம்பு அந்த மாத்திரைகளால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய முன்னாடி இருந்த காலங்கள், அவங்க சாப்பிட்ட உணவு, அவங்க வாழ்வியல் முறைகள்லாம் ஆரோக்கியமாக இருந்ததுனால இந்த ரசாயன மருந்துகளை முறியடிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் அவங்க உடம்புல உற்பத்தி பண்ணுறது. ஆனால் இன்றைக்கு இந்த ஆன்டிபாடிஸ் இப்போ இருக்கிற ஜெனரேஷன், போன ஜெனரேஷன் 2 தலைமுறை, அப்புறம் இப்போ ப்ரெசண்ட் குழந்தைங்க யாருக்கும் அந்த அளவுக்கு ஆன்டிபாடிஸ் இல்லை. ஏன்னா பிறக்கும் பொழுது ஆன்டிபாடிஸை சிதைக்கிற மாதிரியான வாழ்வியல் முறைகளும் ரசாயன மருந்துகள் தான் இருக்குது. போன ஜெனரேஷன் ஃபஸ்ட்டு வாழ்வியல் முறை, அப்புறம் ஏகப்பட்ட ரசாயன முறைகள். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எதிர்ப்பு சக்தியை குறைச்சிட்டே வராங்க. ஸோ இப்படியான 3 ஜெனரேஷன் தான் நடந்துருக்கு. இந்த 3 தலைமுறைகளை தாண்டி இருந்த பெற்றோர்கள் இன்றைக்கும் அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி, இந்த ரசாயன மருந்துகளை முறியடிக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி உருவாகிட்டு. இதை எதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொரோனா இன்ஜெக்ஷன் எல்லாருக்கும் போட்டாங்க இல்லையா? கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டு 26 வயசு, இப்போ நேற்று ஒரு 2 டேஸ் முன்னாடி கரீமான்னு சொல்லி மயக்கவியல் துறை சேர்ந்த ஒரு டாக்டர், மயக்கவியல், அதாவது இதய ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்கவியல் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படி தானே சொல்லிக்கிறாங்க, ஸ்பெஷலிஸ்ட். அந்த ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க அந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசு தான், ஃபோட்டோ பார்த்தேன், கரீமா.
இறந்துட்டாங்க. கார்டியாக் அரெஸ்ட்டில் டக்குன்னு கூட்டு போனாங்க. கார்டியாக் அதாவது பெயின் இருக்குது, செஸ்ட் பெயின் வந்திருக்கு, கூட்டு போனாங்க, உடனே இறந்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. கேட்டால் கார்டியாக் அரெஸ்ட். ஏன் அந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்தது? அதுவும் டாக்டருக்கே, அதில் கார்டியாக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த இதே சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் தெரியும். அவங்கள அப்பப்போ செக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதையும் மீறி இறக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் கொரோனா இன்ஜெக்ஷன் தான். இன்றைக்கு இவங்க மட்டும் இல்லை, நான் அப்போது இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொன்னேன். ஒரு லேடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, 7 நாளுமே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பெண், அவங்க இறந்துட்டாங்க. 26 வயசு. அதுக்கு முன்னாடி 35 வயசு ஒருத்தர் எண்ணூரில் அவர் இறந்துருக்கார். அதை பற்றியே நான் சொல்லுவேன். அவருக்கும் வந்து நிறைய தொந்தரவுகளில் இறந்துட்டார். பெயின் கில்லர் சாப்பிட்டு இறந்துட்டார். அதை பற்றி நான் பெருசாக போடுறேன். ஆனால் இப்படி தொடர்ந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இறந்துட்டான். இப்படி தொடர்ந்து டாக்டர் ஒருத்தர், கார்டியாக் டாக்டர், சேலமில் வாஷ்ரூம்குள்ளேயே இறந்துட்டார். ஸோ இப்படி தொடர்ந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இறந்துட்டு வராங்க. 20லேருந்து 30, 35, 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இறந்துட்டு இருக்காங்க. எதனால்? கொரோனா இன்ஜெக்ஷன்னால். ஆனால் இன்றைக்கும் வயதானவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொரோனா இன்ஜெக்ஷன்னால் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை 50 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் இறந்துட்டுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸ் அதுக்கான தொந்தரவுகள் இருக்கிறாங்க. அதனால் ஏற்படுற தொந்தரவுகள் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் இறப்பளவுக்கு கொண்டு போய் இன்றைக்கு டேரெக்டாக ஒரே அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட், முடிஞ்சு போச்சு, க்ளோஸ், செத்து போகிறாங்க. அப்படியான சூழலை தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. பார்த்துப்போம். இதுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரியான பெற்றோர்கள் அவங்க வாழ்ந்த வாழ்வியல் முறை தான் இன்றைக்கி அவங்கள காப்பாற்றுது. அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ் எதுவும் க்ரியேட் பண்ணி கொடுத்து அவங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்க பசிச்சு சாப்பிட்ட எளிமையான உணவுகள் தான் அவங்கள இன்றைக்கு அவங்க எல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கொடுத்தாங்க. நடக்கிறது எல்லாத்துக்கும் இன்றைக்கி மாதிரி பைக்கு, ஆட்டோ கிடையாது. நடந்து போவாங்க, அம்மியில் அரைச்சி சமைப்பாங்க. முடிஞ்சுது அம்மியில் அரைக்கிற தான் சரியான உணவு. மிக்சியில் அதை பற்றி நான் பேச வரல. நான் சொன்னது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக. எதையுமே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறதுனால பசி எடுத்தது. பசிக்கும் பொழுது சாப்பிட்றதுனால அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்படியான வாழ்வியல் முறையில் இருந்த இன்றைக்கான பெற்றோர்களை தான் ஆங்கில மருத்துவம், மேற்கத்தியர்கள் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூறுகளே இருக்கக்கூடாதுன்னு அவங்கள கண்காணித்து கொண்டுக்கிட்டு இருக்காங்க. வழியாக போய் கொள்கிறாங்க, தேடி கொள்கிறாங்க. யாரை? அவன் 60 வயசை கிராஸ் பண்ணவங்க. கொஞ்சம் பேரை கொரோனாவில் கொண்டுட்டாங்க, மிச்ச பேரை இப்போ தேடி கொள்கிறாங்க. எப்படி? ஆய்வின் வழியாக. இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் இவங்க உடம்புல எந்த அளவுக்கு இந்த இன்ஜெக்ஷன் சஸ்டெயின் ஆகுது, இதை முறிக்கிற அளவுக்கு அவங்க உடம்பு வந்து இந்த கொரோனா இன்ஜெக்ஷனுடைய பவர், அந்த வீரியத்தை முறிக்கிற அளவுக்கு அவங்க உடம்பு எந்த அளவுக்கு அவங்க வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத ஆய்வுபூர்வமாக கண்டறிஞ்சு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான முதியவர்கள் இருக்கிறாங்களோ, மரபணு ட்ரீட்மெண்ட்டுக்கு திரும்பி இருக்காங்களோ, அந்த பக்கம்லாம் போய் அவங்க உடம்புல எப்படிலாம் வேலை செய்யுது, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கிறாங்க. அப்போது 75 வயசு வரைக்கும் கூட இந்த இன்ஜெக்ஷன் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களேன்ற பொறாமையில் அவங்களை கொல்றதுக்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்திய ஜெனரேஷன் சைக்கிளில் பெற்றோர்கள் இருக்கக்கூடாது, முதியவர்களே இருக்கக்கூடாது, அந்த கூறுகளே இருக்கக்கூடாது, அந்த ஜெனட்டிக்கே இருக்கக்கூடாதுன்ற கங்கணம் கட்டிச்சுட்டு இருக்காங்க. இப்படியான சூழலை தான் நம்ம நெருக்கடியான சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம உடம்பை பார்த்துக்கிட்டு பசிச்சு சாப்பிடுங்க. ரசாயன மருந்துகள் எடுக்காதீங்க. யார் ஒருத்தர் ரசாயன மருந்துகள் எடுக்காமல் இருக்காங்களோ அவங்க சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் மரபொழி மருத்துவங்கள், அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் செகண்ட் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் சேஃப் ஜோனுக்கு போங்க, அதுக்கப்புறம் மாற்று வழியை யோசிக்கலாம். நீங்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்கீங்க. எது டேஞ்சர் ஜோன்? மருந்துகள் எடுக்கிறது, இன்ஜெக்ஷன் போடுறது, மாத்திரை சாப்பிட்றது, ஹாஸ்பிட்டல் போகிறது எல்லாமே டேஞ்சர் ஜோன் தான். அந்த டேஞ்சர் ஜோனில் இருக்கிற வரைக்கும் நம்மளை பாதுகாக்க முடியாது. அப்போ அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரிலீவ் ஆகி வரணும்னா முதல்ல நம்ம சேஃப் ஜோனுக்கு போகணும். எது சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்திரை எடுக்காமல் இருக்கிறதா சேஃப் ஜோன். செகண்ட் தான் நீங்கள் மாற்று மருத்துவத்தை தேடி தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு இது வரைக்கும் சரிங்களா? நன்றி.